கூட்டுறவுத்துறையின் தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 10 அமலாக்க அதிகாரிகளையும் ஒரு ஓய்வு பெற்றவரையும் கைது செய்துள்ளது. 30 முதல் 50 வயதுடைய 7 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் அடங்கிய சந்தேக நபர்கள் இன்று கிளாங் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பல இடங்களில் கைது செய்யப்பட்டனர். MACC 1,10,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமான ரொக்கம், 14 தொலைத்தொடர்பு சாதனங்கள், நகைகள், தங்க கட்டிகள், 3 கார்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தது. திட்டத்தின் கீழ் சட்டப்பூர்வ தொழிலாளர் அந்தஸ்தை பெறுவதற்கான வெளிநாட்டு பிரஜைகளின் விண்ணப்பங்களின் ஒப்புதல் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக அனைத்து சந்தேக நபர்களும் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது என்று ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டம் என்பது நாட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டப்பூர்வமாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு சிறப்பு முயற்சியாகும். மேலும் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகளின் கீழ் தகுதி வாய்ந்த முதலாளிகளால் சட்டப்பூர்வமாக பணியமர்த்த அனுமதிக்கிறது. இந்த நடவடிக்கை MACCயின் முந்தைய விசாரணைகளின் தொடர்ச்சியாகும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. MACC புலனாய்வு பிரிவின் மூத்த இயக்குனர் சைஃபுல் எஸ்ராஸ் அரிஃபின் கைதுகளை உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த வழக்கு MACC சட்டம் 2009 பிரிவு 17 கீழ் விசாரிக்கப்படுவதாகவும் கூறினார். சந்தேக நபர்களை நாளை புத்ராஜயா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவார்கள் என்று அவர் கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.